இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் அம்மாவோடய ரெண்டையும் கலந்த ஒரு ஸ்டைலு. தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு 300 to 350 கிராம்ஸ் சிக்கன் இருக்குது. மைதா வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, தயிர், லெமன், பச்சை மிளகாய் கட் பண்ணது. நான் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி கசகசா போட்டு ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் உப்பு, கலர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், கரம் மசாலா, சாட் மசாலா. ஸோ இதை வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அம்மா தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்குது இல்லையா, எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க பேரன் பேத்திக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோண்டு போடுவாங்க. அவ்வளோ பொறுமை சத்தியமாக எனக்கு கிடையாது. பிச்சு காட்டுறாங்க. இந்த அளவுக்குலாம் போட்டு சாப்பிட்ணுமான்ட்டு நான் யோசிப்பேன். வாயில் போட்டால் எல்லாம் ஒரே இதுவாக தான் போகுது. ஸோ அதனால் இதுதான் நம்ம அளவு. இதை வந்து ஃபஸ்ட்டு உப்பு போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதாண்ணா. இவங்க ரொம்ப அல்பையாக போடுறாங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா அதுவும் 1 தான் போடுறாங்களாம். நான் 1.5 சொல்லிட்டேன், சாரி. கார்ன்ஃப்ளவர் 1 தான். ஸோ இது வந்துட்டு 1:1:1 ரேஷியோவில் போட்டிருக்காங்க எல்லாம். சில்லி பவுடர் அள்ளி வீசுகிறாங்க ஆஸ் யூஷுவல். ஐயோ, ரிஷி சாப்பிட போகிறான் பாவம். அவன் தான் நிறைய இன்னும் மிளகா வேறு போடுறீங்க. அப்புறம் இன்னும் நம்ம பெப்பர் வேறு போட போகிறோம். எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. வெயில் பெப்பர் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன், 3/4 கூட இல்லைங்க, 1/2 டீஸ்பூன் தான். ஜாஸ்தியாக சொல்லிட்டேன் நான், முறைக்கிறாங்க வேறு. கரம் மசாலா 1 டீஸ்பூன். அம்மா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்கல்ல, ஆனால் அவங்க தான் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அது என்னது, இது சாட் மசாலா. ஐயோ, ஜாஸ்தி போட்டாங்க. அது வந்துட்டு 1 பிஞ்ச் தான் போடணும். கொஞ்சம் எடுத்துடுறேன். அது நல்ல வாசமாக. வாசம் இல்லை, அது புளிப்பு வரும். புளிப்பு வந்தால் பரவாயில்ல. லெமன் வேறு போடுறாங்கல்ல. பச்சை மிளகா அள்ளி தெரிக்கிறாங்க அப்படியே. இன்றைக்கி என் பிள்ளையோடைய நிலமை என்னன்றது தெரிஞ்சிருச்சு பாவம். அவன் நல்லா உசுன்னு இருக்கணும். கொத்தமல்லி நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கணும். லெமன், தயிர் அதெல்லாம் சீடு எடுத்துட்டு கை ஃபில்டர், இதுக்கு பேர் தான். ஃபில்ட்ரு எடுக்க சோம்பேறி பட்டுக்கிட்டு இந்த மாதிரி கையிலேயே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் நாங்களும். அடுத்து தயிர். தண்ணி ஊற்றாமல் தயிர்லேயே கலக்குங்க. முட்டை 1, சாரி இன்க்ரீடியண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஆக்ஷனில் காமிச்சிட்டு போகிறாங்க. 1 கிலோ சிக்கன் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 1 முட்டை போட்டாலே போதும். இதில் கசகசா நைஸாக போடாமல் விட்டாங்க. நான் ட்ரை பண்ணணுன்னு சொன்னதுனால நானே கொஞ்சம் போடுறேன். சும்மா கொஞ்சோண்டு போடலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். யூஸ்வலாக ரவை போடுவேன். ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் என்ன பாதர் ஆகுதுன்றதை வறுக்கும்போது தான் தெரியும். ரவை போட்டு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் இருக்குல்ல, அது போட்டு பண்ணலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு பண்ணலாம். பிரெட் க்ரம்ஸ் போடுறதுனால ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் ஆட் ஆகிடும். அதனால எனக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் பிடிக்காது. மற்றபடி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரவை போட்டு பாருங்கள், அந்த கசகசா பதிலாக ஓட்ஸ் போட்டு பாருங்கள். கலர் போடலையா காட்டுறாங்க. ஐயோ கலர். யூஸ்வலாக எனக்கு இந்த கலர் ஆட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளையும் அந்த கலர் இல்லாட்டினா சாப்பிடாது.
அதான் ரொம்ப வாட்ரியாகவும் இல்லை பாருங்கள். தண்ணியாக இருந்ததுன்னா அந்த மசாலா வந்து அது கூட வந்துட்டு சேராது. ஸோ அதனால் எவ்வளோ வந்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க. மோஸ்ட்லி அப்படியே சேர்க்கணுனாலும் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு அண்ட் ஃப்ளேவர் ஆட் ஆகும். நீங்கள் சாட் மசாலா வந்துட்டு அவங்க போட்ட மாதிரி போட்டுறாதீங்க. ஜஸ்ட் 1 or 1.5 பிஞ்ச் போடுங்க, அவ்வளோதான். கரெக்டாக இருக்கா? உப்பே போடலையா? சரி, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய ப்ராசஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்சிங்க்கே வந்துட்டு 5 minutes ஆகுது. அண்ட் இதை வந்துட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அகெயின் வந்துட்டு எந்த ஒரு சிக்கன் நீங்கள் மேரினேட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 minutes டைம் கொடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறது, டீப் ஃப்ரை பண்ணுறதை எப்போவுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் டைமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேரினேஷன் டைமோடு சேர்த்தே வந்து 40 minutes, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஓகே, இது ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு போட்டு காட்டுறேன். வந்து எண்ணெய் நல்லா போட்டு 65 போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாரி, இருக்காங்க எங்கள் அம்மாங்க. அது வேறு ஒரு சவுண்டு விடுவாங்க பின்னாடி. ஸோ அகெயின் இது நல்லா மொறுமொறுன்னு எடுத்தால் என் பையனுக்கு பிடிக்கும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தால் மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, சூப்பரான சிக்கன் 65 மொறுமொறு 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கசகசா போட்டதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஸோ இது பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமாக ஒருத்தவங்க வீடியோலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அகெயின் வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம். பாய்.